ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன தரும் ஆருடா லக்னம். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப பாரம்பரியமான முறைகளை கொண்டது பராசரர் முறை. பராசர மகரிஷியுடைய ஜோதிட சாஸ்திரத்தை தான் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். இது போக சில ஞானிகளும் முனிவர்களும் தோன்றி நிறைய ஜோதிட முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில நிலைகளில் அந்த முறைகளும் நமக்கு பலன் எடுப்பதற்கு பல வகையில் உதவி புரியும் அமைப்புகள் தான். எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரத்துடைய அடிப்படை விதி. அந்த வகையில் ஜெயமினி மகரிஷி அப்படிங்கிறவர் இந்த பதா லக்னம் என்கின்ற ஆருடா லக்னத்தை பற்றி ஒரு சூட்சுமத்தை சொல்லியிருக்கார். ஒரு ஜாதகத்தில் ஆருடா லக்னம் சிறப்பாக அமையப்பெற்று அந்த ஆருடா லக்னத்து அதிபதி அல்லது அந்த லக்னத்திற்கு மற்ற வீட்டில் இருப்பவர்கள் சிறப்பான நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த ஸ்தானம் வழங்கும் வலிமையின் அடிப்படையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஆருடா லக்னம்ங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு லக்னம். இந்த ஆருடா லக்னம் எப்படி கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. 12 லக்னங்களில் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் லக்னாதிபதி என்பவர் ஒரு வீட்டில் போய் அமர்ந்திருப்பார். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் சிம்ம லக்னம். உங்கள் லக்னாதிபதியானவர் விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கார். சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யார்? சூரியன். இப்போ சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்து சூரியன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். இது சிம்மத்திலிருந்து எண்ணி பார்த்தோம்னா 4வது வீடு. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். ஸோ இந்த 4வது வீட்டில் அமர்ந்திருக்கார். இந்த லக்னாதிபதி அமர்ந்த வீட்டில் இருந்து எத்தனாவது வீடுகள் தள்ளி அவர் அமர்ந்திருக்கிறாரோ அத்தனை வீடுகள் எண்ணி வரக்கூடியது தான் பதா லக்னம். புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சிம்ம லக்னம், உங்கள் லக்னாதிபதி சூரியன் விருச்சிகத்தில் இருக்கார். இப்போ விருச்சிகம் 4வது வீடுன்னா சூரியன் நின்ற வீட்டிலிருந்து 4 வீடுகள் எண்ணணும். அப்போ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். இப்போ இந்த ஜாதகருக்கு கும்பமே ஆருடா லக்னம் ஆகும். புரியுதுங்களா? கும்பம் ஆருடா லக்னம். கும்பத்தின் அதிபதி யார்? சனி பகவான். ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு விசித்திரமான அமைப்பு, சிம்ம லக்னத்திற்கு சனி ஆகாதவர்னு சொல்லுவோம். இந்த ஜாதகத்திற்கு சனி உச்சம், அதாவது ஆருடா லக்னாதிபதி உச்சம் 3ஆம் இடம் துலாத்தில், லக்னாதிபதி சூரியனுக்கு 12ஆம் இடத்துல, லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல, 6 கூடைய சனி பகவான் உச்சம். இந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு மிகப்பெரிய தொழில் விருத்தி, முன்னேற்றங்கள், பொருளாதார வெற்றி, வீடு மனை யோகம், வசதி வாய்ப்புகள், நல்ல ஆயுள் பலம், நல்ல ஆரோக்கியம், நல்ல புத்திர சந்தான விருத்தின்னு எல்லாமே கிடைச்சது. இதில் என்ன சூட்சமம்னா இதெல்லாம் சனி திசையில் கிடைச்சது. சிம்ம லக்னத்திற்கு சனி திசை ஆகாதுன்னு நம்ம பொது விதியில் சொல்கிறோம். சூட்சமமான இந்த விதி ஜெயமினி மகரிஷி அருளியது. சில நிலைகளில் ஜாதகங்கள் சராசரியான கணக்கீடுகளுக்கு ஒத்துப்போகாமல் வேறு மாதிரியாக வாழ்வியலில் துன்பங்களையோ அல்லது யோகங்களையோ அனுபவித்திருக்கும் போது இந்த மாதிரியான நுணுக்கமான விதிமுறைகள் நமக்கு உதவி புரியும். புரியுதுங்களா? ஸோ ஆருடா லக்னம் கணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது, முதல்ல உங்கள் லக்னாதிபதி நின்ற வீடு உங்கள் லக்னத்திலிருந்து எத்தனாவது வீடாக இருக்கிறதோ அந்த வீட்டின் அடிப்படையில் ஆருடா லக்னம் கணிக்கப்படணும். இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் மேச லக்னம் ஜாதகம், நீங்கள் மேச லக்னம், உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கார். அதாவது லக்னத்திலிருந்து 8வது வீட்டில் ஆட்சி என்கின்ற நிலையில் இருக்கார். இப்போ இவர் இருக்கிற வீடு விருச்சிகம். அப்போ விருச்சிகத்திலிருந்து 8வது வீடை எண்ண வேண்டும். மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கார், ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். இங்கிருந்து கணக்கு போடும்போது விருச்சிகத்திலிருந்து 8வது வீடாக மிதுனம் வரும். மிதுனம் இந்த வீட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். இந்த மேச லக்ன ஜாதகருக்கு ஆருடா லக்னம் என்னும் பதா லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுனம். இந்த ஜாதகருக்கு லக்னத்தில் புதன் திக்பலமாக இருக்கார். கூடவே தனுசிலிருந்து குரு பார்க்குறார். இந்த ஜாதகருக்கு போட்டித் தேர்வுகளால் வெற்றி, விளையாட்டுத் துறையில் வெற்றி, ஒப்பந்தங்களினால் வெற்றிங்கிற பலவிதமான வெற்றிகளை புதன் கொடுக்குறார். ஆனால் மேச லக்னத்துக்கு நேச்சராக புதன் கெட்டவர், 6ஆம் அதிபதி, மோசமான விளைவுகளை தருவான்னு சொல்கிறோம். ஆனால் அதில் தான் இந்த ஜாதகர் வெற்றி அடைகிறார். காரணம், இவருடைய ஜாதகத்தின் ஆருடா லக்னமாக மிதுனம் வருகிறது. நிறைய தொடர்புகள், விளையாட்டுத்துறை சாதனை, ஒப்பந்தங்கள் அடிப்படையில், நிறைய கான்ட்ராக்ட் அடிப்படையில், விளம்பர படங்களின் மூலமாக அதிகமான வருமானம்.
புரியுதுங்களா? போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புன்னு பலவிதமான வெற்றிகளை இவர் அடைகிறார். இதுதான் சூட்சுமம். தொடர்புகள் சாணம் 3, அந்த வீடு இவருக்கு 10ஆம் லக்னமாக 6ஆம் லக்னமாக வந்து விடுகிறது. அப்போ அதன் மூலமாகவே ஜாதகருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதில் ஒரு சூட்சுமம் என்னன்னா, 10ஆம் லக்னம் என்னும் சொல்லக்கூடிய 6ஆம் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், ப்ளஸ் அந்த வீட்டில் சுபகிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கணும். அப்போ தான் இந்த வெற்றிக்கான சூட்சுமம் கிடைக்கும். இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். கும்ப லக்னம், நீங்கள் ஏதோ ஒரு லக்னம்ங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே வர. கும்ப லக்னம், உங்கள் லக்னாதிபதியான சனி பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். திக்பலம் பெற்று பகை வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்தபடி தன் லக்னத்தை தானே பார்த்துட்டு இருக்கார். இப்போ கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்க இந்த ஜாதகரின் 10ஆம் லக்னமான 6ஆம் லக்னம் திரும்ப கும்பமாகவே வந்துடும். ஏன்னா 7 வீடு எண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப இந்த வீடே வந்துடும். இப்போ இந்த ஜாதகருக்கு 6ஆம் லக்னமும் ஜென்ம லக்னமும் ஒன்னே தான். 6ஆம் லக்னமும் ஜென்ம லக்னமும் கும்பம் தான், 6ஆம் லக்னமும் கும்பம் தான். இந்த கும்ப வீட்டில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். இங்கே கும்ப லக்னாதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்காரு. இதில் வந்து திக்பலமும் அடைகிறார், வக்கரமும் அடைகிறார். சூரியன் வந்து மீனத்தில், சுக்கிரனும் புதனும் 2 லக்ன சுபர்களும் லக்னத்திலே அமர்ந்திருக்கு. இதில் புதன் திக்பலம் பெற லக்னம் வலுவாக இருக்கிறது, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், 6ஆம் லக்னமும் வலுவாகிறது. ஏன்னா 2மே லக்னம் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜாதகர் தன் சுய முயற்சியினால், முன்னேற்றத்தினால, நல்ல படிப்புனால, அரசாங்க வேலையினால, நீண்ட ஆயுளால், நல்ல திருமண அமைப்பினால முன்னுக்கு வர்றார். புரியுதுங்களா? ஸோ 6ஆம் லக்னம் கணிப்பது ஜெயமினி மகரிஷியின் விதிப்படி எப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, லக்னத்திலிருந்து அது எத்தனையாவது வீடோ அந்த வீட்டில் இருந்து அத்தனை வீடுகளை எண்ணி வருவது தான் உங்களுடைய 6ஆம் லக்னம். நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள். குரு பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கார். இது லக்னத்திலிருந்து 4 வீடுகள். இப்போ குரு நின்ற வீட்டிலிருந்து 4 வீடுகள் எண்ணும் போது மிதுன வீடு வந்துடும். அப்போ இந்த தனுசு லக்ன ஜாதகருக்கு 6ஆம் லக்னம் என்னும் 10ஆம் லக்னம் மிதுனம். இந்த மிதுனத்தின் அதிபதியான புதன் வலு மற்றும் மிதுன வீட்டின் வலுவை பொறுத்து ஜாதகருக்கு நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். இது லக்னத்திலிருந்து 7ஆம் இடமாக வருவதனாலே, 7ஆம் இடம் 6ஆம் லக்னமாக வர்றதுனால திருமணத்துக்கு பிறகான முன்னேற்றம், கூட்டுத் தொழிலினால் ஆதாயம், சமுதாயத்தினால நற்பெயர் கிடைப்பதுங்கிறது அந்த வீட்டின் தன்மையின் அடிப்படையில் ஜாதகருக்கு கிடைக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதுதான் சூட்சமம். இன்னொரு உதாரணம் கூட பார்த்துடலாம். நீங்கள் ரிஷப லக்ன ஜாதகம், உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கார் மீனத்தில், 11ஆவது வீட்டில் உச்சமாக இருக்கார். அப்போ இங்கிருந்து 11 வீடுகள் எண்ணணும். மீனத்திலிருந்து 11 வீடுகள் என்பது மகரமாக வருகிறது. இந்த மகர வீட்டில் செவ்வாய், வலுத்த செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்க, இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சுக்கிரனோட இணைந்த நிலையில், நல்ல நிலையில் உச்சனோடு இருக்க, இவர்களுக்கு வீடு கொடுத்த குருவும் உச்சம். இதில் மகர வீடும் வலுவாக இருக்குது. அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார், உச்சனோடு இருக்கார். சனிக்கு உச்சம் வீடு கொடுத்த குருவும் உச்சம் பெற்று இவர் செவ்வாயையும் பார்க்குறாரு, சுக்கிரன் சனியையும் பார்த்துறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த ஜாதகர் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாளராக திகழ்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த 6ஆம் லக்னம் பல நிலைகளில் வலுப்பெற்று இருக்கும்போது ஜாதகருக்கு முன்னேற்றத்திற்கு மேலே முன்னேற்றம், வெற்றி மேல் வெற்றி, அது பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியாக, சமுதாய ரீதியாக உங்கள் லக்னத்திற்கு அந்த வீடு எத்தனாவது வீடாக வருகிறதோ அந்த அடிப்படையில் கிடைக்கிறது. இப்போ இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு தகப்பனார் மிகப்பெரிய பொருளாதார வெற்றியாளர். ஸோ அப்பா மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் ஜாதகருக்கும் கிடைச்சிடும். ஏன்னா அது 9ஆம் இடம் 6ஆம் லக்னமாக வர்றதனுடைய சூட்சமம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு 6ஆம் லக்னம் எத்தனமாவது வீடாக வருகிறதோ அந்த வீட்டின் தன்மையின் அடிப்படையிலும், அந்த வீட்டில் அமர்ந்த வலுவான கோள்களின் அடிப்படையிலும், அந்த வீட்டு அதிபதியின் வலுவை பொறுத்தும் நற்பலன்கள் கிடைக்கும் சூட்சமங்கள் உண்டு அப்படிங்கிறத ஜெயமினி மகரிஷி சொல்கிறார். நிறைய ஜாதகங்களில் பலன்கள் தடுமாறி போகும் நிலைகளில் இந்த மாதிரியான உப விதிகள், மற்ற ஞானிகள் சொல்லி வைக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் பலவிதமான நன்மைகள் அல்லது தீய பலன்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டாகிறது. இதில் தீய பலன்களும் இருக்கும், நல்ல பலன் மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ 6ஆம் லக்ன ஜாதகம் வலு குறைந்த நிலையில் இருக்கும்போது, அந்த 6ஆம் லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருக்கும்போது ஜாதகருக்கு அந்த தசை நடப்பில் இருக்க இவர் பலவிதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் தடைகளையும் சந்திக்கும் விதிகளும் உண்டாகிறது. புரியுதுங்களா? ஸோ 6ஆம் லக்னம் கணிக்கிறது உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டிலிருந்து என்ன வேண்டும்,
லக்னத்திலிருந்து லக்னாதிபதி எத்தனாவது வீட்டில் இருக்காரு? இப்போ லக்னத்திலே லக்னாதிபதி அமர்ந்துட்டாரா, உங்கள் ஆருடா லக்னம் அதே தான். ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கார், அங்கே தான் என்னணும் அந்த வீடே வந்துடும். லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருந்தாலும் உங்கள் லக்னமே ஆருடா லக்னமாக பதா லக்னமாக வந்துவிடும். இந்த ரெண்டையும் நீங்கள் கணக்கில் எப்பயுமே கால்குலேஷனில் வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம் 7ஆம் இடத்துல புதன் இருக்கார். 7ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னா அப்போ மிதுன லக்னமே இவருடைய பதா லக்னமாகவும் ஆருடா லக்னமாகவும் வந்துடும். லக்னத்திலே புதன் ஆட்சியாக இருக்கார், அப்போ ஆருடா லக்னமாகவும் பதா லக்னமாகவும் லக்னமே வந்துடும். இதுதான் சூட்சமம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான உபவிதிகளும் பல நிலைகளில் ஜாதகரின் வாழ்வியலை தீர்மானிக்கும் தன்மை கொண்டவை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.